எவர் ஆஃப்டர் போஸ்டிங் மை ஸ்ட்ராபெர்ரி க்ரீமி எனக்கு நெறைய டிஎம்ஸ் வந்திருந்தது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? சின்ஸ் அதில சுகர் ஆர் எனி அதர் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணாம இருக்கும்போது, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லெட் மீ மேக் யூ ஒன் திங் வெரி கிளியர். நம்ம எந்த ஃப்ரூட் க்ரீமிக்கு யூஸ் பண்றோமோ, அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் டேஸ்ட் தான் வரும். லெட் மீ புட் இட் இன் திஸ் வே. நம்ம ஸ்ட்ராபெர்ரிய ஃப்ரூட்டா சாப்பிடும்போது, அது கம்ப்ளீட்லா ஸ்வீட்டா இருக்காது இல்லையா? கொஞ்சம் அந்த டான்ஜினஸ் வரும் இல்லையா? தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ வுட் ஃபீல் வென் யூ டேஸ்ட் திஸ் ஃப்ரூட் க்ரீமி. அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம். பட் வித்தவுட் அஃபெக்டிங் த ரெசிபி. ஸோ நமக்கு ஜென்ரலாவே ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸ்வீட்டா இருக்கிற கேக்ஸோ, பேஸ்ட்ரீஸையோ மட்டும் தான் நம்ம டெலிஷியஸ் அப்படிங்கிற கேட்டகரியில சேர்த்திக்குவோம். ஸ்வீட்னஸ் இஸ் ஜஸ்ட் அ டேஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அத ஒரு ஃப்ளேவர் கேட்டகரியிலேயே நம்ம சேர்த்திட்டோம். நமக்கு சாக்லேட்டா இருந்தாலும் ஸ்வீட்டா தான் இருக்கணும். அந்த ஆப்போசிட் லெமனா இருந்தாலும் ஸ்வீட்டா தான் இருக்கணும். பட் தட் இஸ் நாட் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் ஆர் ஆல் அபவுட். இட் இஸ் மோர் தேன் தட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கேக் ட்ரை பண்ணும்போது ஸ்வீட்டா, டெலிஷியஸா இருக்கான்னு பார்க்காதீங்க. அதையும் தாண்டி அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வருதான்னு பாருங்க. தட் இஸ் ஹவ் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட்.